வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு இலக்கிய பாரம்பரியம் கிட்டத்தட்ட 10,000 வருஷம் நீடிச்சதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல. இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்தோட ஆணி வேர்ல இருக்கிற அந்த 3 சங்கங்களோட மகத்தான கதையை தான் அலச போறோம். வாங்க, நம்ம இந்த பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல இந்த சங்கங்கள் பத்தின கதை எங்கிருந்து வந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு ஒவ்வொன்னா உள்ள போய் அதுல என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த 10,000 வருஷம் மரபு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சிந்திப்போம். பாருங்க, இந்த சங்கங்களோட கதைங்கிறது வெறும் வரலாறு மட்டும் இல்ல. அது தமிழ் மொழியோட, தமிழ் மக்களோட கலாச்சாரத்தோட பின்னி பணஞ்ச ஒரு பெரிய காவியம். இது உண்மையா இல்ல கற்பனையான விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இதோட தாக்கம் ரொம்பவே ஆழமானது. சும்மா ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டிஸ் கூட சில 100 வருஷ பழமை வாய்ந்ததுதான். ஆனா நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 10,000 வருஷம் தொடர்ந்து நடந்த ஒரு இலக்கிய கழகத்தை பத்தி. இந்த ஒரு எண்ணமே நாம எவ்ளோ பெரிய விஷயத்த நெருங்கிட்டு இருக்கோம்னு புரிய வைக்குது. சரி, இவ்ளோ பெரிய கதைக்கான தகவல்கள்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைச்சது? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழைய தமிழ் உரைகள்ல இருந்து தான் இந்த விவரங்கள் நமக்கு கிடைக்குது. குறிப்பா முச்சங்க தகவல்கள்னு சொல்ற இந்த உரையிலிருந்து தான் நாம இந்த எண்கள், பேர்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். வாங்க, அந்த தரவுகள் சொல்ற கதைய நாம இப்ப பார்க்கலாம். நம்ம பயணத்தோட முதல் பாகம் முதல் சங்கம். இது ரொம்பவே பழமையான, கிட்டத்தட்ட புராண காலத்துல நடந்ததா சொல்லப்படுது. இங்கதான் கடவுள்களும் பெரிய பெரிய முனிவர்களும் புலவர்களும் ஒன்னா உட்கார்ந்து தமிழ் வளர்த்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பர்ஸ பாருங்க, உண்மையிலே மலைப்பா இருக்கு. தென்மதுரைன்னு ஒரு நகரத்துல இந்த முதல் சங்கம் நடந்திருக்கு. இப்போ அந்த நகரம் கடலுக்கு அடியில போயிடுச்சுன்னு நம்பப்படுது. அங்க 4449 புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள 89 பாண்டிய மன்னர்கள் ஆதரிச்சிருக்காங்க. தமிழ் இலக்கணத்தோட முதல் நூலா கருதப்படுற அகத்தியரோட அகத்தியம் கூட இங்கதான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த நூல்கள் எதுவும் இப்போ நம்ம கிட்ட இல்ல. 4440 வருஷம், அடேங்கப்பா! இது ஒரே ஒரு சங்கத்தோட ஆயுள் காலம். யோசிச்சு பாருங்க. எகிப்து பிரமிடுகள் கட்ட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ரோமானிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்ச காலம் வரைக்கும் இருக்கிற மொத்த வருஷத்தை விட இது அதிகம். ஒரு இலக்கிய சங்கம் இவ்ளோ காலம் தழைச்சதுங்கிறது உலக வரலாற்றிலே ஒரு பெரிய ஆச்சரியம். முதல் சங்கமும் அதோட தலைநகரமான தென்மதுரையும் ஒரு பெரிய கடல்கோள்ல அழிஞ்சு போனதா சொல்லப்படுது. ஆனா தமிழோட கதை அதோட முடியல. அந்த பேரழிவுலேருந்து தப்பிச்சவங்க கபாடபுரம்னு ஒரு புது தலைநகரத்தை உருவாக்கி அங்க 2வது சங்கத்தை, அதாவது இடைச்சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த 2வது சங்கமும் ஒன்னும் சும்மா இல்ல. 3700 புலவர்கள், 59 மன்னர்களோட ஆதரவுல இது நடந்திருக்கு. ஆனா இந்த சங்கத்தோட மிக முக்கியமான பரிசு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிக பழமையான தமிழ் நூலான தொல்காப்பியம் இங்கதான் அரங்கேற்றப்பட்டுச்சு. 2000 வருஷமா தமிழ் மொழியோட இலக்கணத்துக்கு இதுதான் அடித்தளமா இருக்கு. மறுபடியும் இந்த கால அளவை பாருங்க, 3700 ஆண்டுகள். முதல் சங்கம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தமிழ் இலக்கிய மரபு எந்த தடையும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னொரு 4000 வருஷம் தொடர்ந்திருக்குங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கபாடபுரமும் கடல்ல மூழ்கினதுக்கு அப்புறம் பாண்டியர்கள் தங்களோட தலைநகரை இப்ப இருக்கிற மதுரைக்கு மாத்துனாங்க. இங்கதான் 3வது சங்கம், அதாவது கடை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. வரலாற்று ரீதியா இது நமக்கு ரொம்பவே முக்கியமான சங்கம். ஏன்னா இன்னைக்கு நாம சங்க இலக்கியம்னு கொண்டாடுற அத்தனை கவிதைகளும் இந்த காலத்துல எழுதப்பட்டதுதான். முந்தின 2 சங்கங்களோட ஒப்பிடும்போது இங்க புலவர்களோட எண்ணிக்கை, அதாவது 449, மன்னர்களோட எண்ணிக்கை 49. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தெரியலாம். ஆனா இந்த சங்கத்தோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. காதல், வீரம், வாழ்க்கைன்னு மனுஷனோட அத்தனை உணர்வுகளையும் பேசுற 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லாம் இந்த சங்கத்தோட கொடைதான். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல் 2 சங்கங்களோட படைப்புகளை பத்தின தகவல்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த கடை சங்கத்தோட இலக்கியங்கள் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற உண்மையான பொக்கிஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களோட வாழ்க்கைய, சிந்தனைய நம்ம நேரடியா தெரிஞ்சுக்க உதவுறது இந்த நூல்கள் தான். சரி, இப்போ இந்த 3 சங்கங்களோட கதையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்தா கிடைக்கிற ஒரு சித்திரம் இருக்கு பாருங்க. அது நம்மள உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும். வாங்க, இந்த 3 சங்கத்தோட வருஷத்தையும் ஒன்னா கூட்டி பார்க்கலாம். முதல் சங்கம் 4440 வருஷம், இடைச்சங்கம் 3700 வருஷம், அப்புறம் கடை சங்கம் 1850 வருஷம். ஆக மொத்தம் 9990 வருஷங்கள். கிட்டத்தட்ட 10,000 வருஷம். ஒரு மொழி, ஒரு இலக்கியம் இவ்வளவு 1000 வருஷமா தொடர்ச்சியா பாதுகாக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பிரம்மாண்டமான கருத்தை தான் இந்த எண்கள் நமக்கு சொல்லுது.
சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு காலகட்டத்திலையும் கிட்டத்தட்ட 200 பாண்டிய மன்னர்கள் 8500க்கும் அதிகமான புலவர்களை ஆதரிச்சு ஒரு 10,000 வருஷ இலக்கிய மரபை வளர்த்தெடுத்திருக்காங்க. உலகத்துல வேற எந்த மொழி வரலாறுலயும் இப்படி ஒரு விஷயத்த நம்மால பார்க்கவே முடியாது. இந்த அட்டவணைய பார்த்தா முழு கதையும் ஒரே இடத்துல நமக்கு புரியும். காலம் போக போக சங்கங்களோட ஆயுளும் புலவர்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சுகிட்டே வந்திருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஒருவேளை இது புராண காலத்திலிருந்து மெதுவா வரலாற்று காலத்துக்குள்ள நம்ம வர்றதோட அடையாளமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒவ்வொரு காலத்திலயும் தமிழ வளர்க்கணுங்கிற அந்த முயற்சி மட்டும் நிக்கவே இல்ல. ஆக இந்த 3 சங்கங்களோட கதைங்கிறது வெறும் நம்பர்ஸ் பத்தினது மட்டும் இல்ல. இது ஒரு மொழி மேலையும் அதோட இலக்கியத்து மேலையும் ஒரு சமூகம் வச்சிருந்த அளவு கடந்த காதலுக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சங்கங்களோட கதை உண்மையா இருக்கலாம், இல்ல ஒரு அழகான கற்பனையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இந்த 10,000 வருஷ பெருங்கதை ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. இலக்கியத்தோட உண்மையான சக்தி தான் என்ன? ஒரு மொழியோட ஆன்மாவை தலைமுறையா கடத்துறதுக்கு என்ன தேவை? இந்த கேள்விக்கான பதில நாம ஒவ்வொருத்தரும் தேடணும். நன்றி.